What's the point of using crypto if you can't buy a food with it? யார் சொன்ன கிரிப்டோ கரன்சியை பாவிச்சு நம்ம ஃபுட்டோ அப்படி க்ரோசரியோ ஏதோ ஒரு விஷயம் ஒன்று ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ண இயலான்னு சொல்லி உங்களுக்கு யாரு சொன்னேன்? யூஸ் பண்ணலாம். ஏன் கிரிப்டோ கரன்சி நம்ம பாவிக்கிற எல்லா கரன்சிகளை விடையும் எல்லா அசட்டுகளை விடையும் பெஸ்ட்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கக்குள்ள உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான ஒரு பூரண நாலேஜ் ஒன்று வரும். அதுக்கு பிறகு எங்க கிரிப்டோ வாங்குற, எப்படி இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ள நாலேஜ் எடுக்கிறேன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்கன்னு சொன்னா இந்த வீடியோட எண்டில் கிரிப்டோ கரன்சி பற்றி A to Z எல்லா விஷயத்தையுமே 100% ஃப்ரீயா எங்க லேர்ன் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதலாவது கிரிப்டோ கரன்சி ஏன் நம்ம பாவிக்கிற கனடியன் டாலர், US டாலர், LKR போன்ற ஃபியட் பேப்பர் கரன்சிகளை விட பெஸ்ட்னு சொல்றேன். அதுலேயும் முக்கியமா பிட்காயின் ஏன் மற்ற பேப்பர் கரன்சிகளை விட பெஸ்ட்னு சொல்றேன். மற்ற பேப்பர் கரன்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு காலகட்டத்தில் கோல்டை பேக்கப் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1971 பிரசிடென்ட் நிக்சன் இதுக்கு மேலே நாங்கள் பிரிண்ட் பண்ண போற கரன்சிகள் கோல்டை பேக் பண்ணி இருக்காதுன்னு சொல்லி கோல்ட் பேக்கிங் அப்போ ரிமூவ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் பேங்க் ட்ரஸ்ட் டைம் பில் பண்ணி பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை தொடர்ந்து எல்லா நாடுகளுமே அப்படியே பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு வழக்கு இல்லாமல் பிரிண்ட் அடிச்சு போயிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான இன்னும் மேலதிக இன்டெப்த் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் M2 மணி சப்ளை, அடுத்தது கவர்மெண்ட் என்ன மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு கவர்மெண்ட் டெப்ட் இருக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே வேறொரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை இந்த பிளேலிஸ்ட்ல போய் கிரிப்டோ கரன்சிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் கண்டினியூஸ் ஆகி பிரிண்ட் அடிச்சு தள்ளுறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால் பணத்திட சப்ளை கூட்டிட்டு போகுது. பணத்திட சப்ளை கூடுது, ஆனால் பொருட்கள அளவு அப்படியே தான் இருக்கு. அதை விட கூடுதலாக பணத்திட சப்ளை கூடுறதால என்ன நடக்குன்னு சொன்னா பணத்திட பையிங் பவர் குறைஞ்சிட்டு போகுது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் விலை கூடுது, எல்லாத்திட விலையும் கூடுது. பட் ரீசெண்டா கூட கோல்டோட விலை கூடுதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம், கதைச்சிருப்போம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பொருட்களோட விலை கூடுதுன்னு சொல்லி நம்ம சொன்னாலும் உண்மை என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்மட பேப்பர் கரன்சியோட வெலு குறைஞ்சிட்டு போகுது. இல்லையே $100 இருந்தால் $100 தான் எப்பயும் இருக்குது. 5 வருஷத்துக்கு முதல்ல $100 தான், இப்போ $100, இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு $100 சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு முதல் $100 நீங்கள் க்ரோசரி ஷாப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் 2 பேக் நிறைய சாமான் வாங்கிட்டு வரலாம். அதே இது இப்போ $100 போனீங்கன்னு சொன்னால் ஒரு பேக் கூட சாமான் வாங்கலாம். இதே இது இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு அதே $100 கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளை கூட வாங்கலுமாங்கிற கட்டத்தில் தான் போயிட்டு இருக்குது. இது கனடா, US போன்ற நாடுகளில் மட்டும் இல்லை, உலகம் பூரா எல்லா நாடுலையுமே இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது. இது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாக மாறும். ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாக மாறக்குள்ள ஒவ்வொரு நாளும் பெறுமதி கூட்டிட்டு போகும். அதாவது பொருட்களோட விலை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு போகும். அந்த கட்டமெல்லாம் வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே எக்கானமி அப்படியே படு பாதாளத்துக்கு போகும். ஆனா பிட்காயினை பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டலாவே 21 மில்லியன் பிட்காயின் தான் உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்குது. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்காயினை கூட எந்த கவர்மெண்ட் நினைச்சாலோ, எந்த ஒரு கண்ட்ரி நினைச்சாலோ, எந்த ஒரு நாடு நினைச்சாலோ கிரியேட் பண்ண முடியாது. ஏன்டா பிட்காயின் கண்ட்ரோல் ஒரு தனிப்பட்ட நபர்கிட்டயோ, தனிப்பட்ட கம்பெனிட்டையோ, தனிப்பட்ட கண்ட்ரிகிட்ட இல்லை. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களே என்ன மாதிரி இருக்கிற உலகம் பூரா பறந்துருக்கிற மைனஸ் அண்ட் நோட்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே, நீங்கள் வேணுனாலும் பிட்காயின் நோட ரன் பண்ணலாம், நான் வேணுனாலும் பிட்காயின் நோட ரன் பண்ணலாம், யார் வேணுனாலும் பிட்காயின் நோட மைனிங் இதை செய்யலாம். ஸோ பிட்காயினில் ஒரு மாற்றம் ஒன்று நிகழணும்னு சொன்னால் அது எப்படி மாற்றலாம், அதுக்குரிய என்ன விஷயம், அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஆள்றையோ ஒரு குரூப்போட முடிவில் இருக்காது. ஓகே, உலகம் பூரா இருக்கிற எல்லா நோட்ஸுமே அக்ரி பண்ணணும். அப்படி அக்ரி பண்ணாட்டி ஹார்ட் ஃபோக்குன்னு நடந்து வேற நெட்வொர்க் உடையும். அதில் யார் எதை சப்போர்ட் பண்ணாங்களோ அது பக்கம் போகும். அதை எது சக்ஸஸ் ஆகுதோ அதோட இது கூட்டிடுவோம், மற்றது அப்படியே மற்ற பிளாக் செயின் ஐயாவும் சொல்லி அது சம்மந்தமாக நான் ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். ஸோ இப்படி ஒரு தனிப்பட்ட நபர கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறதால தான் இன்றைக்கு வரைக்கும் பிட்காயினை கரன்சியாக பாவிக்கிறதுக்கு பெஸ்டான ஒரு கரன்சி. அதனால தான் $1 குறைவான பெறுமதியில் இருந்த பிட்காயின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $1,10,000 இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு போயிட்டு இருக்குது. இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம பாவிச்சிட்டு இருக்கிற US டாலரை பெறுமதி பிட்காயினோட கம்பேர் பண்ணக்குள்ள 99% மேலே கீழே டவுன் ஆகிருக்குது. இதுதான் எல்லா நம்ம பாவிக்கிற LKRல இருந்து எல்லா கரன்சியோட நிலைமையும். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியட் கரன்சிகளை விட பெஸ்ட். இது மட்டும்தான் நான் கேட்பீங்கன்னு சொன்னேன். அதாவது பிட்காயினோ இந்த கிரிப்டோவோ இந்த ஃபியட் கரன்சிக்கு கம்பேர் பண்ணி கரன்சியோட பெஸ்ட்டு சொல்லி அது மட்டும்தான் நினைப்பீங்கன்னு சொன்னால் இல்லை. கிரிப்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டாக்ஸுகளை வாங்கி ட்ரேட் பண்ணி அப்படி ஸ்டாக்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பெஸ்ட். என்ன ஆகணும்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்
சென்ட்ரலைஸ்ட். ஒரு கம்பெனி நினைச்சா என்ன வேணும்னாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். ஸ்டாக்ஸ்கள் அதிகமாக பிரிண்ட் பண்ணலாம், அது இதுன்னு சொல்லி நிறைய மேனிப்புலேஷன் நடக்கும். அடுத்தது ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க சொன்னால் 24/7 நீங்கள் ட்ரேட் பண்ணிடலாம். மார்க்கெட் மண்டே டு ஃப்ரைடே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்கள் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணலாம். ஆனால் கிரிப்டோ பார்த்தீங்க சொன்னால் அநேகமான காயின்ஸ்கள் டீசென்ட்ரலைஸ். அடுத்தது நீங்கள் 24/7 ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற சேம் கான்செப்ட் ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி பின்னாலே, பிட்காயினை தவிர மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சி பின்னாலேயும் ஒவ்வொரு கம்பெனி இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கம்பெனியை தேடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் யூஸ் பண்ணுறது. சொலனாங்கிறது ஒரு பெஸ்ட்டான சீப் பிளாக் செயின். எத்தூரியம்ங்கிறது ஒரு முதல்ல உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸில் உருவாக்குற ஒரு பிளாட்ஃபார்ம். ஆவிங் கம்பவுண்டுங்கிறது லெண்டிங் அண்ட் borrowing செய்கிற ஒரு கம்பெனி. இப்படி ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி பின்னால் ஒவ்வொரு கம்பெனி இருக்குது, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான், ஆனால் அதை விட பெட்டர். அது மட்டும்தான் நான் ஹேப்பிங்கன்னு சொன்னால் இல்லை, கிரிப்டோன்னு இல்லை, பிட்காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பெட்டர். என்ன காரணம்னு சொன்னால் கோல்டு என்னதான் ஒரு ஸ்கேர் அண்ட் இருந்தாலும் கோல்டோட சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபிக்ஸ் இல்லை. எப்ப எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் எடுத்து பார்க்கல, எப்ப எல்லாம் கோல்டோட பிரைஸ் கூடுதோ, கோல்டோட பிரைஸ் கூடக்குள்ள நிறைய பேர் கோல்டை தேட ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் கோல்டை தேடக்குள்ள நிறைய பேர் கோல்டை கண்டுபிடிப்பாங்க. ஸோ கோல்டோட சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். கோல்டோட சப்ளை இன்க்ரீஸ் ஆகினா கோல்டோட பிரைஸ் திரும்ப குறையும். ஸோ அது ஸ்கேர் அண்ட் அசெட் தான், ஆனால் ஒரு ஃபிக்ஸ் அசெட் இல்லை. ஆனால் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கு 21 மில்லியன் தான் வரதுக்கு இருக்குது. பிட்காயின் பிரைஸ் யூஎஸோட வேல்யூவில் 1 மில்லியன் அப்படி இல்லாட்டி 10 மில்லியன் போனால் கூட எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்காயினை கூட உருவாக்க முடியாது. அடுத்தது கோல்டு ஒரு போர்ட்டபிளான ஒரு அசெட் ஒன்று இல்லை. அதாவது இப்போ எனக்கிட்ட ஒரு 50 கிலோ கோல்டு இருக்கின்ற, இப்போ நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், நான் இந்த பணத்தில் நம்பாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்பாமல் நான் இந்த எல்லா சொத்தையும் கோல்டில் வச்சுருக்கேன். என்கிட்ட 50 கிலோ கோல்டு இருக்குன்னு வைங்க. அதே சமயம் என்கிட்ட 50 கிலோக்கு பெறுமதியான அதே சேம் ஒர்த் ஆஃப் பிட்காயின் இருக்குன்னு வைங்க. நாளைக்கு கவர்மெண்ட் என்னோட பிரச்சனை படுத்துறாங்க, கவர்மெண்ட்டுக்கு என்ன நாட்டை விட்டு வெளியிறங்க சொல்றாங்க, கவர்மெண்ட்டோட எனக்கு பிரச்சனை, பெரிய பிசினஸ் மேனுக்கு பிரச்சனை வரான கவர்மெண்டோட பிரச்சனை, இப்போ நாட்டை விட்டு வெளியில போகணும். நீங்க உங்களோட கோல்டை நீங்க பேங்க்ல வச்சிருப்பீங்க, இல்லாட்டி கோல்டு சேஃப் வால்ட்டில் வச்சிருப்பீங்கன்னு சொன்னா எப்பயோ உங்களோட கோல்டை கவர்மெண்ட் சீஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க கோல்டு உங்களோட வீட்டுல பத்திரமா ஒரு இது பங்கரம் அடிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா இப்போ நாட்டை விட்டு வெளியிறங்கணும். இந்த 50 கிலோ கோல்டையும் தலையில வச்சுக்கிட்டா போவீங்க. நீங்க இல்லாட்டி இந்த 50 கிலோ கோல்டையும் பொட்டியில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போவீங்களா? விட்டுருவானுங்களா? இல்லை. நீங்கள் ஒரு பவுன் 2 பவுனுக்கு மாலை வாங்கி வச்சிருக்கிறத பற்றி நான் கதைக்கல. அது மட்டும் இல்லாமல் 1930-33 பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் ஸ்டாண்டர்டை உருவாக்கக்குள்ள, அதுவும் யூஎஸ்ல கவர்மெண்ட் பிரசிடென்ட் என்ன சொன்னாருன்னு சொன்னா, யாரெல்லாம் கோல்டு வச்சிங்க எல்லாரும் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய பேப்பர் கரன்சியை தரோம். யாராவது சப்மிட் பண்ணாம உங்களோட கோல்டை வச்சிருப்பீங்கன்னு சொன்னா அது ஒரு சட்டவிரோதம், உங்களுக்கு நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், ஃபைன் போடுவோம்னு சொல்லி மிரட்டி அக்கல் இருக்கிற கோல்டெல்லாம் பறிச்செடுத்தாரு. ஆனா அதே பெருமதியில் நான் பிட்காயின் வச்சிருப்பேன்னு சொன்னா நான் நாட்டை விட்டு சும்மா போகலாம். எந்த ப்ரைவேட் கீயை நான் மனதில் வச்சுட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன நான் ஒரு கார்டோவோ சம்திங் ஏதோ ஒன்றை என் உடம்பு, அதாவது என்னை கூட எடுத்துக்கிட்டு நான் போயிடலாம். எந்த ஏர்போர்ட்டுக்குள்ளால வேணாலும் நான் போகலாம். நானா வாயை திறந்து இதுதான் இந்த வாலெட்னு சொல்ற வரைக்கும் அந்த வாலெட்டுக்குள்ள இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி ஆக்கள் பார்க்கலாமே தவிர அது அந்த வாலெட் எண்டதுதான் சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அஸ் லாங் அஸ் நான் அது எந்த பிட்காயின் இவன்ட்ட இவ்வளோ இருக்குன்னு நான் சொல்லாத வரைக்கும் உலகத்தில் யாராலையுமே எனக்கு எவ்வளோ பிட்காயின் சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டை விட பெட்டர். அதுக்காக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ சும்மா வச்சிருக்கணும், சும்மா அப்ரிசியேஷன் மட்டும்தான் ஆகுது, வர ஒன்றுமே செய்யலாம்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. நீங்கள் எல்லா விதமான ஃபைனான்ஸையுமே டீசென்ட்ரலைஸ் வேயில் செஞ்சு கொள்ளலாம் பிளாக் செயின் உதவியோட. இப்போ நீங்கள் பேங்க்ல போய் இது லோன் ஒன்று எடுக்கிற மாதிரி நீங்கள் டீசென்ட்ரலைஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல யார தயவும் இல்லாமல், எந்த விதமான கிரெடிட் செக்கும் இல்லாமல், எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோவை கொலாட்ரலாக கொடுத்து நீங்கள் லோன் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையில முடிச்சுட்டு அதுக்குரிய இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நீங்கள் பரோ பண்ண பணத்தை கொடுத்துட்டு உங்களை கொலாட்ரல் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு பேங்கர்ஸ் மாதிரி அதுக்குள்ள கமிஷன் வைக்கிறது, அடுத்தது உங்களோட லோனை ரிஜெக்ட் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ்ல சொல்லி ஸ்டேட்டஸ் பார்க்குற கான்செப்ட் எல்லாம் இல்லை. யார் வேணுனாலும் அவங்களுடைய கிரிப்டோவை கொடுத்து லேர்ன் பண்ணி பரோ பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது யார் வேணுனாலும் அவங்களுடைய ஒரு கிரிப்டோ இன்னொரு கிரிப்டோ மாற்றிக்கொள்ளலாம். பேங்க்ல வேணுட்டு பிக்சர் எடுத்து நீங்கள் தேவையில்லை. ஸோ ஃபைனான்ஸ் ரிலேட்டடான எல்லா ஆக்டிவிட்டிக்கும் சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸை விட டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் கிரிப்டோவில் நடத்துக்கிறது பெஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க கிரிப்டோவை நம்ம ஃபுட் வாங்கலாம் அது இதுன்னு சொல்லி. எஸ் நீங்கள் வாங்கலாம், அதுக்குன்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்குள்ள ஒன்று தான் பிட்ஃப்ரீன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கிரிப்டோவை கொண்டு போய் அதுக்குரிய உங்களோட எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ரீட்டைல் ஸ்டோரில் வேணுந்தாலும் நீங்கள் அவங்களோட
கார்டை பிட்காயின்லேயோ எந்த கிரிப்டோவில் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் அவங்களோட கார்டை வச்சு ஸ்பெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளஸ் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டோர் கிஃப்ட் கார்டுகளை கூட வாங்கிக்கொள்ளலாம் அவங்களோட கிரிப்டோவை வச்சு. ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியாங்கிறதுக்காக அப்படி இல்லைன்னு சொல்லி வாதாடாதீங்க. ப்ளஸ் இந்த ஃபியட் கள்ள கரன்சிக்கு கூஜா போடாதீங்க. ஓகே, உங்களுக்கு ஜஸ்ட் தெரியாங்கிறதுக்காக. இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்க, நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் அக்ரி பண்ணீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி வாங்குற, விற்கிற, சேவ் பண்ணுற, எப்படி லேர்ன் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையுமே 100% ஃப்ரீ HPU கம்யூனிட்டியில் நான் டீச் பண்ணிக்கேன். இந்த HPU கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அந்த வீடியோ பார்க்க டைம் வீடியோ லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.